வீடியோவில் வந்து இந்த ஆரி ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். இப்போ அதை வந்து சுற்றி எப்படி வந்து இதை வந்து இந்த பிசுறு இல்லாமல் எப்படி கரெக்டாக வந்து தைச்சி திருப்புறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு வந்து நெக்கு வந்து கட் பண்ணாதீங்க. நார்மலாக நான் எப்படி வரைகிறது கட்டிங் எப்படி போடுறதுங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி நெக்கு வந்து வெட்டாமல் அளவு நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் வரைஞ்சி கொடுத்துருக்கோம். அதனால் அந்த அளவுக்கு அப்படியே வச்சு திருப்பிடலாம். அதில் வந்து அது எப்படி தைக்கிறதுங்கிறது வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து ஒன் சைடு மிதி வந்து மாற்றிக்கிடுங்க. அப்போ தான் வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 சைடு போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இது ஃபுல்லாக உடஞ்சிரும். அதனால் ஒன் சைடு கைடு வந்து மாற்றிக்கிடுங்க. இப்போ இதை தைச்சிடலாம். இப்போ இந்த 2 ஷேப்பையும் கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிறோங்க. ஏற்ற இறக்கம் இல்லாமல் இங்கே சென்டரில் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க. இப்போ இது நல்ல பக்கம் போட்டுக்கிறோங்க. இதை வந்து அதே மாதிரி இங்கேயும் வந்து சென்டரில் வந்து ஒரு கட் பண்ணிடுங்க. இப்போ இதை கரெக்டாக அந்த மாதிரி அளவுக்கு வந்து வச்சுக்கிறோங்க. 2 ஏற்ற இறக்கம் இல்லாமல். இப்போ அதை வந்து கரெக்டாக அதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க முதல்ல. அதை அப்படியே அதோடு எடுத்துருங்க. அதை இப்போ கரெக்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக ஈவனாக வந்து எடுத்து விட்டுக்கிறோங்க. துணி வந்து கொஞ்சம் கூட விலகக்கூடாது. கரெக்டாக அந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுருங்க. தைக்க தெரிகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்டோனில் பற்றாமல் கரெக்டாக அதை கொஞ்சம் அந்த அளவு பார்த்து அப்படியே தைச்சிருங்க. இப்போ வந்து நம்ம ஓட்டியிருக்க அளவு வந்து கரெக்டாக அப்படிங்கிறது வந்து திருப்பி பார்த்துக்கிறோங்க. எந்த பக்கத்துக்கு வந்து துணி கரெக்டாக இல்லை அப்படின்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் துணி வந்து தள்ளி ஓட்டிடுங்க. இந்த பக்கம் வெளிப்பக்கம் அங்கிட்டு நம்ம தையல் ஓட்டியாச்சு. இப்படியும் தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன். இப்போ இது வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம 2வது தையல் ஓட்டி இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் விட்டு அதை கட் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு நான் நாட்டு வைக்க வந்து மறந்துட்டேன். இப்போ அதுக்கு நாட்டு கரெக்டாக வச்சு காமிக்கிறேன். இந்த 2 இன்ச்சு அகலம் எங்கே வருதுன்னு பார்த்துக்கிறோங்க. லென்த்து கரெக்டாக மேலேருந்து தையல் கீழே கரெக்டாக அதை பார்த்துக்கிறோங்க. அதை கரெக்டாக வந்து அந்த ஆரி ஒர்க் எங்கே போட்டிருக்கோமோ அதுலேருந்து அதை மார்க் பண்ணிக்கிறோங்க 2 இன்ச்சுக்கு. இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம எங்கனக்குள்ளே தைச்சிருக்கோமோ அதை மாத்திரம் அந்த தையலை மாத்திரம் எடுத்து விட்டு அந்த நாட்டை வந்து கோர்த்துருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து தைக்கிறது கொஞ்சம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கையில் தான் ஆரி ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி வரும். அந்த 2 பக்கமும் எடுத்து விட்டிங்கன்னா இந்த கேப் வந்துடும். கரெக்டாக அந்த கேப்பில் வந்து அந்த நாட்டை அதில் உள்ளர விட்டுருங்க. நம்ம எங்கே எடுத்து விட்ருக்கோமோ அதில் இது ஆரம்பத்திலே தைச்சிருக்கலாம். நான் வந்து அதை மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால. இப்போ நம்ம வச்சு திருப்பும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்து விட்டு அதில் வந்து வச்சுருங்க. ரொம்ப எடுக்க வேண்டாம். அந்த தையல் மாத்திரம் எடுத்து விட்டீங்கன்னா ஒவ்வொரு தையல் எடுத்து விட்டாலே போதும். இப்போ அதில் கரெக்டாக அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுருங்க.
அதை அப்படியே டேக் அடிச்சிட்டிங்கன்னா பீஸ் வந்து வெளியில் வராது. உங்களுக்கு 2-3 தையல் போடுற மாதிரி ஆயிடும். அது வந்து நம்ம வச்சு திருப்பும்போது தைக்கும்போதே நீங்கள் அளவு பார்த்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாட்டு வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம தைச்சிட்டு இதில் மேலே வந்து தைக்க கஷ்டமாக இருக்கும். இப்படி வச்சிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அங்கங்கே கரெக்டாக அந்த திரும்புறதுக்கு ஃபுல்லாக நல்லா சிசர் கட் போட்டுருங்க. ரவுண்டு எங்கெங்கே வருதோ அதை அப்படியே திருப்பிட்டு இப்போ இதில் ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக லைனிங் பீஸ்லேயே வந்து தையல் போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து நாட்டுக்கு வந்து 2-3 தையல் ஆயிரும். நல்லா கிளாத்தை இழுத்து விட்டு அது கரெக்டாக அதில் தையல் போட்டுருங்க. இப்போ அதை திருப்பினீங்கன்னா கரெக்டாக வந்து லைனிங் பீஸ் வந்து உள்ளே போயிடும். உங்களுக்கு நம்ம தைச்சிருக்க டிசைன் வந்து நீட்டாக வந்துடும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மேலே வந்து விட்டுருங்க, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி. இப்போ இது வந்து ஊட வரும், அதனால வந்து இதை வந்து முடிச்சு போட்டுக்கிட்டுருங்க. தைக்கும்போது கடைசியில் பிரித்து விட்டுக்கலாம். பக்கத்தில் நல்லா நெருக்கி வந்து முடிச்சு போட்டுருங்க. இப்போ இதில் முடிஞ்சுன்னா நீங்கள் ஒரு தையல் போடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ சுற்றி வந்து அதை வந்து ஓட்டிக்கலாம். இந்த துணியை கரெக்டாக இழுத்து வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு படிமானமாக ஒரு தையல் போட்டிருக்கோம். அதனால் நமக்கு வந்து வராது வெளியில் இழுத்தோம்னா. அதனால் சுற்றி வந்து தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து இறக்கம் வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு வந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி எப்போவுமே அதை கட் பண்ணும்போது கட் பண்ணுங்கள் ஒரே மாதிரி. இப்போ நம்ம கீழே வந்து அது அப்படியே நம்ம இது வந்து கரை, அதனால் பிரச்சனை இல்லை. இது அப்படியே மடிச்சடிச்சிருங்க, ஒரு வேலையாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சி விட்டு நம்ம சென்ட்ரு டாட் வந்து இந்த ஷோல்டர் கணக்கு பண்ணிக்கிறங்க. இந்த டிசைன் எங்கே இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்துல வந்து டாட் பிடிச்சிருங்க அளவு பார்த்துட்டு. இந்த மாதிரி டிசைன் இல்லாத இடத்துல வந்து டாட் பிடிங்க. அப்போ தான் வந்து துணி வந்து தூக்காமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான், பேக்கில் வந்து நான் தைச்சாச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட்டும் கையும் உங்களுக்கு வந்து நீட்டாக ஓட்டி காமிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து நாட்டு வைக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் தையல் வந்து போடுறதுனா நமக்கு வந்து கரெக்டாக இதை இழுத்து விட்டு நான் இந்த இதுலேயும் உங்களுக்கு ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன். அப்போ வந்து லைனிங் பீஸ் வந்து வெளியிலே தள்ளாது. நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கிறதுனால கரெக்டாக அந்த ஜருகை போட்டிருக்கிறதுல அப்படியே ஒரு தையல் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து நீட்டாக வரும் ஃபினிஷிங். வந்து நம்ம மிதி மாற்றிருக்கிறதுனால உள்ளர போகாது. நாட்டும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது. அது கரெக்டாக பொறுமையாக மாத்திரம் தையல் போட்டுருங்க.
இதுக்கு தான் வந்து தைக்கும்போது நம்ம ஒரு 1/4 இன்ச்சு உள்ளரை விட்டு தைக்கணும் கிளாத் வந்து. அப்போ இன்னொரு தையல் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நமக்கு டேக் அடித்த மாதிரி உங்களுக்கு வந்து 3-4 தையல் வந்துருச்சு நாட்டுக்கு. இப்போ நமக்கு இது நாட்டுக்கு வந்து டிசைன் என்ன போடணுமோ போட்டுக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டு பீஸும் அதே மாதிரி உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இப்போ நம்ம அங்கே எப்படி நம்ம அதுக்கு வந்து பின்பாகத்துக்கு வந்து 1/2 இன்ச்சு கேப் விட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து கேப் விட்டுருங்க. இந்த தையலுக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிறது போக நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அப்படியே தையல் ஓட்டி கொண்டு வந்துடுங்க. திருப்பி வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்ருங்க. இது அப்படியே பக்கத்தில் கட் பண்ணிடுங்க. இதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. இதில் இப்போ இதுலேயும் இந்த ஜருகையில் ஒரு தையல் போட்டிங்கன்னா இன்னும் வந்து நீட்டாக வரும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு திரும்பாது. கரெக்டாக அப்படியே மடித்து அந்த ஜருகையில் ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக உள்ளே இழுத்துக்கிறங்க தைக்கும்போது. கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வந்து. இப்போ அவ்வளோதான். அதை அப்படியே வந்து சுற்றிக்கு ஓட்டிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஷோல்டரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த நெக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ கை வந்து தைச்சிருவோம். இப்போ ஆரி போட்டுக்கிறத கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக இந்த சென்ட்ரு வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிடாமல் இந்த இதை வந்து 2 அளவையும் பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு நமக்குள்ள ஒரு சிசர் கட் போட்டுருங்க. அப்போ தான் தைக்கும்போது உங்களுக்கு அளவு வந்து மாறாமல் இருக்கும். அதே மாதிரி மடிச்சுக்கிறோங்க. இதில் வந்து இதுலேயும் அதே மாதிரி சிசர் கட் போட்டுருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. எவ்வளோ தையலுக்கு அளவு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து தையல் ஓட்டிடுங்க. 1/2 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு எப்படியே அதை அடிச்சிருங்க. இந்த இது மாத்திரம் மாறாமல் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டே தைங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து. இது அப்படியே திருப்பிடுங்க. மெயின் பீஸை வந்து வெட்ட வேண்டாம், உள்ளே இருக்கிற பீஸை. இது அப்படியே திருப்பி தையல் போடுறதா இருந்தாலும் போட்டுருங்க. அந்த ஜருகையில் போட்டிங்கன்னா இந்த துணி வந்து வெளியில் தள்ளாது. அதுக்காண்டி தான் நம்ம வந்து அந்த தையல் போடுறது. போட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். கரெக்டாக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கை வச்சு லைட்டாக அப்படியே இழுத்துக்கிறோங்க. இப்போ அவ்வளோதான். அப்படியே சுற்றி ஓட்டிடலாம்.
நம்ம கை குடையிறதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருங்க. கை வந்து லூஸ் வந்துடாமல் வரைஞ்சி கொடுக்கும்போது கரெக்டாக வரைஞ்சி கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சிட்டு இப்போ கட் பண்ணிட்டோம்னா நீட்டாக வந்துடும். இப்போ இன்னொரு கையும் அதேமாதிரி தைச்சிடலாம். அளவு கரெக்டாக அதேமாதிரி சென்ட்ரு பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து படிமான தையல் போட்டுருங்க. தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து விட்டு தைங்க, இந்த கிளாத்துக்கும் இந்த கிளாத்துக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து இதில் ஒரு படிமான தையல் போட்டோம்னா துணி வந்து வெளியில் தள்ளாது. அதுக்காண்டி தான் இந்த தையல் வந்து போடுறது. கரெக்டாக லைனிங் பீஸ் வந்து இழுத்துக்கிறங்க, மேலே வெளியில் தள்ளிடாமல். இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால அது கரெக்டாக அந்த கைடு மாற்றிட்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இப்போ நான் இப்போ ஃப்ரண்ட்டு பீஸு, இதுக்கு மாத்திரம்தான் நமக்கு வந்து ஒன் சைடு மிதியே தேவை. இந்த மாதிரி ஓட்டிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டபுள் சைடு வந்து மிதி போட்டு தைச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆரி ப்ளவுஸ் வந்ததுன்னா யோசிக்க வேண்டாம். நீங்கள் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு தைங்க. தைச்சிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எப்போவுமே தைக்கும்போது இந்த ஒரு 1/4 இன்ச்சு கேப் வந்து இந்த இதுக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை கட் பண்ணிட்டு தைங்க. 2 தையல் கண்டிப்பாக போட்டுருங்க இதில். அப்போ தான் வந்து இந்த துணி இழுக்கும்போது லைனிங் பீஸ் வந்து வெளியில் வராது. அதை பார்த்துட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து தைக்கும்போது சேர்த்து தைச்சிருங்க. இந்த இதை வந்து நாட்டை உள்ளே சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த வெளியிலையும் பிசுறு தெரியல பாருங்கள். நாட்டுக்கு வந்து நம்ம தைக்கும்போதே உள்ளே வச்சு கரெக்டாக அளவு பார்த்துட்டு அந்த அளவுக்கு அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாட்டு பிசுறு வந்து உள்ளே போயிடும். இப்போ இந்த தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.